Hello foodies, welcome to soulinbowl. இன்னைக்கு நம்ம பீச் வச்சு ரெண்டு சூப்பரான ரெசிபிஸ் பார்க்க போறோம். கண்ணா ரெண்டு லட்டு திங்க அசையா. அதுல முதல் ரெசிபி என்னது? பாட்டில்ல என்னது? சில்லுன பீச் கிரீன் டீ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட டீக்கு தேவையான தண்ணியை ஊற்றிடலாம். ஸோ ரஃப்லி ஒரு 450 to 500 ml வாட்டர் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் நம்மளோட ஃபில்டரை போட்டுடலாம். இதை க்ளோஸ் பண்ணி தண்ணி கொதி வர்றதுக்கு நம்ம வந்து ஸ்டவ்வில் வைக்கலாம். இது வந்து நம்ம நார்மலான சாஸ் பேன்லேயுமே பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே பொரோசில் டீ கெட்டில் எடுத்துருக்கேன். இந்த தண்ணி ரெடியாகிறதுக்குள்ள நம்ம பீச் டீக்கு தேவையான பீச்சை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடலாம். பாருங்க, ஸ்டோன் மாதிரி சீடு வந்து நடுவில் இருக்கும். சிங்கிள் சீடட் தான். சீடை மட்டும் எடுத்துருவோம். நம்ம ஃப்ளஷை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஈஸியாக வந்துடும். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து பீச்சை பொடி பொடியாக சாப் பண்ண போகிறோம். நம்மளோட பீச் டீக்கு இங்கே வந்து பாம் சுகர் தான் எடுத்திருக்கோம், பனங்கற்கண்டு. நீங்கள் வந்து சப்போஸ் ஹனி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிட்டு லாஸ்ட்டில் நம்மளோட டீ நல்லா கூலான பிறகு நீங்கள் ஹனி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ஆயுர்வேத படி வந்து ஹனி ஹாட் வாட்டருக்கு ஆட் பண்ணிட்டோன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அண்ட் நம்மளுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்காது. எல்லாம் எங்கப்பா கட்டிக்கிட்டே. ஸோ இது ஒரு டிப். நான் இங்கே பனங்கற்கண்டு ஆட் பண்ணுறதுனால டைரெக்டாக இந்த ஃப்ரூட் கூடவே சேர்த்து பனங்கற்கண்டையும் ஆட் பண்ண போகிறேன். ரெண்டு மீடியம் சைஸ் ஃப்ரூட்டே வந்து நம்மளோட இந்த 500 ml பீச் கிரீன் டீக்கு வந்து கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு நிறைய பீச் கிடச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதில் வந்து சுகர் மாதிரி போட்டு நல்ல ஒரு சிரப் மாதிரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ரீன் டீ பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஃப்ளேவரிங்கும் பண்ணிக்கலாம். அதுவும் இன்னொரு மெத்தடு. நான் இங்கே டைரெக்டாகவே இந்த ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி டைரெக்டாக அதை சீப் பண்ணி ஐஸ் டீ பண்ணுறேன். ஸோ இதுவுமே ஒரு ப்ரொசீஜர் தான். நம்ம பீச் டீக்கு வந்து பீச் இல்லாமல் ஒரு 3 மெலிசாக கட் பண்ணியிருக்கிற ஜிஞ்சர் ஸ்லைஸும் எடுத்திருக்கேன். அது போக நான் சொன்ன மாதிரி பனங்கற்கண்டும் இங்கே எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பனை வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் மில்க் ஆட் பண்ண போகிறதில்ல. ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம பீச் க்ரீன் டீ பண்ணுறோம். அதனால் நான் க்ரீன் டீ எடுத்திருக்கேன். நான் இங்கே லூஸ் லீவ்ஸாக வர மாதிரி க்ரீன் டீ எடுத்திருக்கேன். அண்ட் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு டீ பேக்ஸ் கிடச்சா, க்ரீன் டீ பேக்ஸ் கிடச்சா அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க, நான் க்ரீன் டீ பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. பிளாக் டீனா சூப்பர், நோ ப்ராப்ளம். நார்மலாக போடுற மாதிரி பிளாக் டீ போட்டுட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து பீச் ஃப்ளேவரும் அதுலேயும் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஐஸ் டீன்றது நீங்கள் க்ரீன் டீ இல்லை பிளாக் டீ அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். நான் இங்கே வந்து க்ரீன் டீ தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளோட இன்க்ரீடியன்ஸை 1 by 1 ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பீச், அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற பனங்கற்கண்டு, லாஸ்ட்டாக நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி. இதை க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு 10 to 15 minutes சிம்மராக விட்டுடலாம். என்னடா க்ரீன் டீ லீவ்ஸே ஆட் பண்ணியே அப்படின்னு கேட்குறீங்களா? காரணமாக தாங்க ஆட் பண்ணல. இது வந்து 10 to 15 minutes நான் சொன்ன மாதிரி நல்லா கொதி விட போகிறோம். க்ரீன் டீ லீவ்ஸ் வந்து அவ்வளோ நேரம் கொதிக்க விட்டோன்னா ஓவராக பிட்டர் ஆகிடும். அண்ட் அதோட எசன்ஸ் ஃபுல்லாகவே வந்து போயிடும். எப்போவுமே க்ரீன் டீ பார்த்தீங்கன்னா ஒரு 80 degrees to 90 degrees இருக்கிற ஒரு டெம்பரேச்சரில் தண்ணியில் நீங்கள் அதை சீப்பாக விடணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். மைல்டான ஒரு டீ ஃப்ளேவர், ஒரு சட்டிலான ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு டெம்பரேச்சர் நல்லா ட்ராப் ஆன பிறகு நான் டீ லீவ்ஸு இந்த சீன்குள்ளே போட்டு நல்லா வந்து அதை வந்து இன்ஃப்யூஸ் ஆக விட போகிறேன். நல்லா 15 minutes வந்து பாயில் ஆகிருக்கு. ஸோ எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கியிருக்கு. இந்த டைம் வந்து நம்ம ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 4 minutes இருக்கும். டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து க்ரீன் டீ லீவ்ஸை வந்து ஆட் பண்ணி விட்டுருலாம்.
இப்படி டீ லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 10 to 15 minutes அதை சீப்பாக விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து நம்மளோட க்ரீன் டீ வந்து சீப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃப்ளேவர் எல்லாமே இதில் இறங்கிடுச்சு. ஸோ இந்த ஃபில்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த அட்வான்டேஜ் அதுதான், இந்த பர்டிகுலர் மாடலில் நம்ம என்னென்ன போடுறோமோ அது வந்து இங்கே ஃபில்டராக இருக்கும், நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஸோ நல்லாவே இது கூல் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஐஸ் போட்டு சர்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஐஸ் டீக்கான ஐஸ் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து லெமன் ஸ்லைசஸ். அடுத்து நம்மளோட சூப்பரான பீச் டீ. ஸோ நம்மளோட ஐஸ் பீச் க்ரீன் டீ டேஸ்ட் பண்ணிடலாமா? ஸோ ரிஃப்ரெஷிங். அந்த பீச்சோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கியிருக்கு. லைட் ஸ்வீட்னஸ் ஆஃப் தட் க்ரீன் டீ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து அது ப்ராப்பராக வந்து சீப் பண்ணனால ஒரு கடுகளவு கூட பிட்டர்னஸ் இல்லை. ரொம்ப அமேசிங்கான டேஸ்ட்டாக இருக்குது. யூ ஹாவ் டு ட்ரை இட். வேர்ட்ஸே இல்லை. செஸ். பீச் சாலட் பண்ண நீங்க ரெடியா? இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? வாங்க, பீச் சாலட்க்கு தேவையான பீச்சை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடலாம். இங்க வந்து நான் 7 மீடியம் சைஸ் பீச் எடுத்திருக்கேன். நீங்க எவ்வளவு வேணா இந்த ரெசிபிக்கு எடுத்துக்கலாம். அப் டு யூ தான். சாலட் மாதிரி தான். ஸோ பிட் ரிமூவ் பண்ணியாச்சு, நம்ம சீட் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அதை பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீச்சுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ண பீச்லாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம வெள்ளரிக்காவும் அதே மாதிரி பொடி பொடி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நான் இங்கிலீஷ் குக்கும்பர் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் நார்மல் குக்கும்பர்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம். அதில் இது ஒரு நல்ல க்ரன்ச் கொடுக்கும் இந்த சாலடுக்கு. இதையுமே நம்ம பவுலுக்கு ஆட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரெட் அண்ட் எல்லோ கேப்சிகம் ஒரு ஸ்மால் சைஸ் வந்து 1 ஈச் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுமே வந்து சாப் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். உள்ளே இருக்கிற இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதையுமே நம்ம பவுலில் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் வந்து வெங்காயம். வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸில் பாதி போதும். ஸோ அவ்வளோதான் நான் அங்கே சாப் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதையுமே நம்ம பவுலில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து கொரியாண்டர் இங்கே ஆட் பண்ண போகிறோம். இது வந்து அட்டகாசமான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது எல்லாத்தையும் அப்படியே வந்து கம்பைன் பண்ணும்போது ஹெவன்லி ஃப்ளேவராக இருக்கும். ரொம்ப பிடிச்ச சாலட் இது. அண்ட் சூப்பர் கலர்ஃபுல்லும் தான். இது முடியும் போது நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லோ ரெட் கேப்சிகம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரெட் ஒரு எல்லோ கேப்சிகம் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து க்ரீன் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா காரம் வந்து கம்மியாக இருக்கிற பஜ்ஜி மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ். இதையுமே நாங்கள் ஆட் பண்ணிவிட்டுருவேன். ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்திருக்கேன்.
இது ரெண்டாக சாப் பண்ணிவிட்டு அதோட ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துடலாம். இந்த க்ரீன் கலராக இருக்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, கொத்தமல்லி தான். சாப் பண்ண கொத்தமல்லி தான். அந்த நைஃப்பில் அது லைட்டாக இருந்திருக்கு. எப்படியும் பொழியும் போது அதுவும் சேர்ந்து அதுக்குள்ளே விழ போகுது. ஸோ நோ ப்ராப்ளம். ஒரு சூப்பர் சிம்பிள் சாலட் ட்ரெஸ்ஸிங் தான் இங்கே நான் பண்ண போகிறேன். ஒன்றும் பெருசாக ஃபேன்சியாக இல்லை. ஜஸ்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில். எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஃபேன்சி நேம்ஸ்க்கெலாம் ஏமாந்துடாதீங்க. எக்ஸ்ட்ரா விர்ஜினாக பெருசாக ஒன்றும் இல்லை, செக்கில் ஆட்டுறது, அது கோல்ட் ப்ரெஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி. ஸோ நம்மக்கிட்ட சப்போஸ் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் வச்சு சாலட் ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம். அமேசிங்கான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பண்ணலாம். அடுத்ததாக வந்து நம்ம வந்து ஹாஃப் லெமனோட ஜூஸ் இங்கே புழிஞ்சிடலாம். இது கொஞ்சம் பெரிய லெமன்றனால ஹாஃபோட நிறுத்துறேன். ஒரு சின்ன சைஸ் இல்லை மீடியம் சைஸ் லெமன்னா ஒரு ஃபுல் லெமன் ஆட் பண்ணிவிடுங்க. அகெயின் இந்த பர்டிகுலர் குவான்டிட்டி, அதாவது ஒரு மீடியம் சைஸ் கியூக்கம்பர், அப்புறம் வந்து 2 கேப்சிகம், அப்புறம் வந்து ஒரு 5 பீச், இதுக்கான அளவு தான் நான் அதை சொல்கிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பெப்பர். ஸோ பெப்பர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் டு 3/4 ஸ்பூன் உங்களோட காரத்துக்கு ஏற்ப. சால்ட்டுமே அகெயின் 1/2 ஸ்பூன் ஃபஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அப்புறம் மிச்சத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து சாலட் ட்ரெஸ்ஸிங் உங்களுக்கு பண்ண பிடிக்கும்னா இந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் ஜார் நான் வச்சுருப்பேன். இதில் வந்து இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போர் பண்ணி நம்ம ஷேக் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வந்து அது நல்லா மிக்ஸ் ஆகும் அண்ட் ஈவனாக வந்து கோட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நான் சாப் பண்ணி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட சாலட் ட்ரெஸ்ஸிங்கை இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சாலட் ட்ரெஸ்ஸிங் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே நீங்கள் சாலட் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாலட் ட்ரெஸ்ஸிங் ஆட் பண்ண உடனே சர்வ் பண்ணால் நத்திங் லைக் இட். ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் வந்து சாலட் ட்ரெஸ்ஸிங் வந்து சாலட்லேயே விட்டிங்கன்னா அது வந்து கீழே போய் செட்டில் ஆகிடும். அதனால் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட்டு. இல்லை கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து அதில் எங்கேஜ் ஆகணும், அதாவது மிக்ஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா பாதி சாலட் ட்ரெஸ்ஸிங் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிடுங்க. மிச்ச சாலட் ட்ரெஸ்ஸிங் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட் இருக்கும். செம்ம சிம்பிளான ஒரு சாலட் ட்ரெஸ்ஸிங்கில் அட்டகாசமான கலர்ஃபுல்லான ஒரு சாலட் பண்ணியிருக்கோம். வாங்க அதை பிளேட் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம பிளேட்டிங் ரெடி. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கே சாப்பிடணும் தோணுதில்ல? எல்லாமே வர்ற மாதிரி ஒரு பிக் பைட். அந்த பீச்சோட சட்டிலான ஸ்வீட்னஸ், அப்புறம் அந்த கேப்சிகம் அண்ட் கியூக்கம்பரோட அந்த க்ரன்ச்சினஸ், அது சூப்பர் சிம்பிளான ஒரு சாலட் ட்ரெஸ்ஸிங். ஆஹா, சும்மா மஜாவாக இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு பைட் எடுக்கிறேன். சிம்பிளாக சொல்லணும்னா தக்காளி தார் மாதிரி இருக்குங்க. குட்டி பைட். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீச் வச்சுட்டு ஒரு ஐஸ்டு க்ரீன் டீ பார்த்தோம். அது போக ஒரு சூப்பர் சிம்பிளான சாலடும் பார்த்தோம். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். Stay tuned and keep supporting.